ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல், 3ஆம் பகுதி, 10வது தலைப்பு, குரு ஆச்சாரிய அபேதம். ஆக மொத்தத்தில் நான் சொன்னது, நமக்கு ஞானம் தருவதற்காக ஏற்பட்டவர்களையே குரு, ஆச்சாரியர் என்று 2 பெயரில் சொல்வது. உள்பெருமையை வைத்து ஒருத்தரை குரு என்கிறோம். வெளிநடத்தை, படிப்பு, வெளி மனுஷ்யர்களை ட்ரெயின் பண்ணுவது ஆகியவற்றில் இருக்கிற பெருமையை வைத்து இன்னொருத்தரை ஆச்சாரியர் என்கிறோம். ஒருத்தர் சிஸ்டத்துக்கு அதீதமானவர், இன்னொருத்தர் சிஸ்டத்திலேயே வருகிறவர். ஒருத்தர் அனுக்கிரகத்தாலேயே முக்கியமாக ஞானம் தருகிறவர், மற்றவர் சாஸ்திர, சம்பிரதாய, ஆச்சார அனுஷ்டானம், வித்வத் இவற்றின் மூலம் ஞானம் பெற உதவி பண்ணுகிறவர். இப்படி 2 பேராகச் சொன்னாலும் ஆச்சாரியர் என்பவர் பூர்ண யோகியதை உள்ளவராக இருந்தாரானால் தாமே குருவாகவும் இருப்பார். அதாவது தம்மை பொறுத்தமட்டில் உள்ளுக்குள்ளே சிஸ்டம்கள் கடந்தவராக, பிரத்யக்ஷமாக ஈஸ்வரானுபவமும் ஆத்மானுபவமும் பெற்ற பெருமை வாய்ந்தவராக, அனுக்கிரக சக்தி கூடியவராக இருந்து கொண்டே வெளிநடத்தை, படிப்பு இவற்றிலும் சிறந்தவராக இருந்து கொண்டு ஒரு சிஸ்டத்துக்கு கட்டுப்பட்டார் போல் வாழ்ந்து காட்டிக்கொண்டு மற்றவர்களுக்கு வித்யை, ஆச்சரணை இவற்றை போதனை பண்ணி அவர்கள் அவற்றை பின்பற்றுமாறு செய்வார். நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் யாவரும் இப்படி இருந்தவர்கள்தான். குருவின் க்ஷணகால அனுக்கிரகத்தாலேயே சுத்தியும் ஞானமும் பெறுகிற யோக்கியதை உள்ளவர்கள் ரொம்பவும் ஸ்வல்பமே இருப்பார்களாதலால் இப்படி ஆச்சாரியனாக நீண்ட கால போதனை சிஸ்டமேட்டிக்காக செய்பவராகவே பொது சமூகத்திற்காக ஒரு குரு இருப்பது வழக்கம். சரியாக புரிந்து கொண்டோமானால் ஒரு நிஜமான ஆச்சாரியன் குருவாக இல்லாமல் இருக்க முடியாது. உள்ளுக்குள்ளே பெருமையில்லாத ஒருத்தன் எப்படி வெளியிலே பெரியவனாக இருக்க முடியும்? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.